கர்த்தாவை ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி தேவன் தாமே எங்களை நீ கிருபையாய் நடத்துகிறீர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்பா, உண்மை தேவனாய் ஏற்றுக்கொண்ட இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் ஆவியிலே உணர்கிறவர்களாய் எங்களை நீ மாற்றி இந்த நேரத்திலும் எங்களை நீ கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்கிற வண்ணமாய் இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்கிற வேதமும் தியானிக்கிற வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, உங்களை யாவரையும் சீக்கிரமாய் வரப்போகிற இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்காய் கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இன்றைய தினம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உலகம் முழுவதும் இன்று ஒரு வைராக்கியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறதை காண முடியும். ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை வைராக்கியத்தோடு ஓடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். சில ஜனங்கள் இந்த உலகத்திலே எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி சொந்த இந்த நாட்டிலே எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை நம்மால் காண முடியும். ஆனால் நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியத்திலே இருக்கும்படியாக கர்த்தர் காண்கிறார். அருமை சகோதரனே, சகோதரிகளே, இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. வாசித்த வேத வசனத்திலே, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பக்தி வைராக்கியம், நமக்கு இந்த பக்தி வைராக்கியம் இருப்பதை கர்த்தர் உணர்கிறார் என கண்பானவர்களே. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே பக்தி வைராக்கியம் ஏசாயா தீர்க்க தரிசன நூல் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு என்னை கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவளை மகிழ பண்ணுவேன். அவர்கள் சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிப்பிடத்தின் மேல் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதை நாம் நினைவு கூறுவோம். ஒரு வைராக்கியம். இன்றைக்கு நாம் கண்ணீரோடு நாம் அநேக நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள் வழியாய் நாம் போகிற பொழுதும் நம்முடைய பிரச்சனையான உலகத்திலே தேவன் நம்மை நினைவுபடுத்த விரும்புகிறதெல்லாம் ஒரு வைராக்கியத்தோடு உலகத்திற்குள்ளே நாம் ஓட வேண்டும். இந்த ஜனங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து நாம் எவ்வளவு தூரம் கரிசனையாக இருக்கிறோம். கர்த்தருக்குண்டான அதே பக்தி வைராக்கியம் நம்மையும் பட்சிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மார்க் 11:17 இப்படியா சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். சகல ஜனங்களுக்கும், பிரஜாதிகள், யூதர்கள், அந்நியர், ஒதுக்கப்பட்டவர்கள், அடிமைகள், சுயாதீன என்று எல்லாருக்குமே சொல்லுகிற ஜப வீடு இன்று பூட்டப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கடந்து போன 2-3 மாதங்களாய் நம்முடைய ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பதாக இப்படி ஒரு நிலைமை ஏற்படாதது இருந்ததை கர்த்தர் நமக்கு முன்னிறுத்துகிறார். இதை நீங்கள் யோசித்து பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் உணவில்லாமல் உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. நாம் இன்று கடவுளை ஆராதிக்க கூடி வந்திருக்கின்ற நாம், கர்த்தர் நம்மை நிஜமாகவே அவர் ஆசீர்வதிப்பார், அரவணைப்பார் என்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் உலகம் ஒரு உணர்வில்லாத நிலைமை, சபை பூட்டப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அநேக ஊழியர்கள், அநேக திருச்சபை மக்கள் தங்கள் சொந்த வேலையிலே அவர்கள் மூழ்கி போயிருக்கிறது நம்மால் காண முடியும்.
ஒரு சபை பூட்டப்பட்டிருந்து 1 வாரம் 2 வாரம் அப்படியாய் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்பொழுது அது ஒரு ரொட்டீனாய் போய்விட்டது. ஞாயிற்றுக்கிழமை வந்தால், வெள்ளிக்கிழமை வந்தால் அது ஆலயத்துக்குண்டான நேரம் அல்ல. ஏதோ ஒரு நிலைமையிலே நிர்விசாரத்தோடு இருக்கிற ஜனங்களை நம்மால் பார்க்க முடியும். என கண்மானவர்களே, உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நம்மை அப்படி பட்சிக்கிறதா? கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாதபடி அநேக நேரங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மால் காண முடிகிறதா? அப்படிப்பட்ட நம்மால் நிதானிக்க முடிகிறதா? கர்த்தருடைய வேத வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று ஆமோஸ் 8:11 வாசிக்கிறோம் அல்லவா? பஞ்சத்தை கர்த்தர் இப்பொழுதே கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, ஓசியாவிலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்திலே பூக்கும் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து கொண்டிருக்கின்றதே. நம்முடைய பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் இப்படியாய் ஒரு அளவிடுகிறார். காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்திலே தோன்றும் பனியை போலவும் போலவே அது ஒழிந்து போகிறது. நாம் கர்த்தருடைய கோபத்திலே நாம் போய்கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்படுவதற்கு காரணம் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாம் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே போய் பார்ப்பீர்கள் என்றால், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரே போகும்படி அவர்கள் செய்கிற அருவருப்புகளை காண்கிறாயா என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். நான் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு அந்த ஜனங்களால் நான் தூரே போய் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்படுவதற்கு காரணம் இந்த கொள்ளை நோய் தானா? இந்த கொள்ளை நோய் கர்த்தரை காட்டிலும் பெரியதா? இது கர்த்தரை காட்டிலும் இது பலம் உள்ளதா? அவ்வளவு இது மேன்மையானதா? கர்த்தர் கொள்ளை நோயை காட்டிலும் அவர் சிறு ஒரு அதை குணப்படுத்த முடியாமல் போகிற அவர் ஒரு நிலைமையில் இருக்கிறாரா? யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரி, எவ்வளவு ஒரு பயங்கரமான காலத்துக்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பயங்கரங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது நாளைக்கு நடக்கும், நாளை மனிதனம் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே நீ பார்ப்பீர்கள் என்றால் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கின்றது. மதுபான கடைகள் திறந்து வைத்து ஜனங்கள் லட்சமாய் ஆயிரமாய் செலவிட்டு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறதை நம்மால் காண முடியும். அப்பொழுது எங்கே போகிறது இந்த கொள்ளை நோயினுடைய வைராக்கியம்? அப்போ எங்கே போகிறது கொள்ளை நோயினுடைய பலன்? நம்மை ஒரு கொடுமையின் காலத்துக்குள்ளே நடத்துவதற்கு சத்ருவானவன் உத்தரவு வாங்கி கொண்டார். பேதுருவிடம் கர்த்தர் சொல்லும் பொழுது, பேதுருவாயிருக்கிறாய், உன்னை சோதிக்கும்படி சத்ருவானவன் என்னிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டார். ஜனங்களை சோதிக்கும்படி, நிர்மூலப்படுத்தும்படி ஒருவேளை நாம் உத்தரவு கொடுக்கப்பட்டவர்களாய், உத்தரவு பெற்றுக் கொண்டவர்களாய் சத்ருவானவன் நம்ம சூழ வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய ஆலயங்களை குறித்து நாம் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தால் ஒருவேளை நாம் நலமாய் இருந்து விடுவோம். நாம் நலமாய் இருக்கிற போல தோன்றும். ஆனால் திரும்பி பார்க்கிற பொழுது அத்தனையும் பயங்கரங்கள் நமக்கு இன்றைக்கே ஒவ்வொருவரும் உலகத்திலே காண்கிற, உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது எப்படியாவது ஜனங்களுக்குள்ளே ஒரு சிப், அவர்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியை ஒவ்வொருவருடைய உடலிலும் செலுத்தி விட வேண்டும் என்று சத்ருவானவன் நினைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களுடைய நிறைவேறுதல். கடைசி காலங்களில் ஜனங்களை கண்காணிக்க வேண்டும் என்று முழு வீச்சோடு உலகமும் சென்று கொண்டிருக்கின்றது. சத்ருவானவன் துணையோடு ஜனங்களுக்குள்ளே ஒரு சிப்பை போட்டு அவர்கள் வாங்கவோ விற்கவோ கூடாது செய்த காலத்தை கொண்டு வருவது போல நான் அவர்களை சோதிக்கும்படி மாத்திரமே, அவர்களுக்குள்ளே சிக்னஸ் இருக்குதா இல்லையா என்று சோதிப்பதற்காக மாத்திரமே நான் சிப்பை போடுறேன். உலகத்துல இன்னைக்கு ஜனங்க வெளியே வராங்க, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வெளியே வராங்க. ஆனா இதனுடைய முடிவு நம்மை சத்ருவானவன் கரங்களிலே கொண்டு போய் ஒப்புவிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
அதான் நான் சொன்னேன், அவரை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்ட நீயும் நானும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகள் நடந்தாலும் சரி, தேவன் நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 76:2 நாம் வாசிக்கிறோம், சாலேமில் அவருடைய கூடாரங்கள், சீயோனிலே அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. ஆனால் அவருடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது என்று நாம் வாசிக்கிற பொழுது, ஆகாய் 1:4 வாசிக்கிறோம், இந்த வீடு பாழாய் கிடக்கிற பொழுது மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் நீங்கள் குடியிருக்கிறீர்களே, மச்சு பாவப்பட்ட வீடுகளில் நீங்கள் குடியிருக்கிறீர்களே என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கிறது. நம்ம அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம் என்றால், நாம் வேலை ஸ்தலங்களிலே இருக்கிற பொழுது நம்மை சூழ ஒரு பாளையம் இருக்கிறது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ அறியாத அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு கடந்து போகிற பொழுது கர்த்தர் நம்மை சூழ ஒரு அக்னி, ஒரு மதிலை எழுப்பியிருக்கிறதை நம்மால் காண முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்கள் என்று தேவன் நமக்கு முத்திரை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் நம்மை அப்படி உருவாக்கி இருக்கிறார். மச்சு பாவப்பட்ட வீடுகளில் நாம் குடியிருக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நம்மை சூழ பாளையம் அருகே நம்மை அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சகரியாவில வாசிக்கிறோம், என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வைராக்கியம் எதை சொல்லுகிறது? அவரை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்ன? எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம் ஒரு விசை கூட. எரேமியா 2:2 நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீ நானும் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள வந்த பொழுது, நாம எல்லாம் எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சர்டன் பீரியட்ல தான் நம்ம முழுசாவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருப்போம். அதுக்கு முன்பதாக உலகத்துக்குள்ள இருந்து என்னுடைய தகப்பன் எனக்கு நல்லா செய்து விடுவாங்க, எங்க குடும்பம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என்னுடைய உற்றார் உறவினர்களை பாதுகாத்துக் கொள்ளும், என்னுடைய வேலை என்னை பாதுகாத்துக் கொள்ளும், எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற சத்துவங்கள், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னை எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு உனக்கு அந்த அதெல்லாம் காப்பாற்றாத தெரிந்து நம் ஆண்டவரோட வந்திருப்போம். அதான் நம்முடைய இள வயதின் அன்பு, இள வயதின் பக்தி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது எப்படி ஒரு பக்தியோடு வந்தோம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. கர்த்தர் தான் இனி எனக்கு எல்லாமே, எனக்கு உலகத்திலே காணுகிற எல்லாமே மறைக்கப்பட்டு போயிட்டு எல்லாமே அது ஒரு நாள் அழியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே என்று நம்பி வந்த நாம் அந்த அன்பை நாம் இன்னைக்கு கொண்டிருக்கிறோமா? இதே எபேசு சபைக்கு வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது எபேசு சபையை பார்த்து சொல்லுவார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு என்று நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுவார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்ன? கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்ப வந்தோம் அப்ப இருந்த அதே அன்பு இன்னைக்கு வரை இருந்ததுன்னா இந்த கொள்ளை நோயெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கர்த்தர் இதை நம் ஜபத்தி நிமித்தம் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாலும் இந்த நம் ஜனத்தின் மூலமா தான் இந்த இருக்கிற இடங்களிலே இப்படிப்பட்ட பாடுகள் வராதது இருக்கிறதை நம்மால் காண முடியும். நம்ம சுற்றி சூழ இருக்கிற ஜனங்கள் அஃபெக்ட் ஆகிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தன் சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்ட உன்னையும் என்னையும் கர்த்தர் நிஜமாகவே அவர் காக்க போதுமானவராக இருக்கிறார். என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கிறார் என்று சொல்லி. ஆம் கிறிஸ்துவ அன்புள்ள உடன் விசுவாசிகளே, வாழ்க்கையிலே நாம் எதை வேணாலும் தொலைத்து போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நம்மை பிள்ளையாய் நினைத்திருக்கிற அந்த அன்பை நாம் ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. அவருக்கு இருந்த அதே பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும், ஷூரா இருக்க வேண்டும்.
இன்னைக்கு நமக்கு எல்லாருமே நம்ம இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு இந்த கூடுகைக்கு நம்ம கலந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் இது நிமித்தம் நிஜமாகவே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். இது ஒருவேளை சாதாரணமா நம்ம விட்டு விடுகிற தேவன் அல்ல. இது நிமித்தம் என் ஜனங்கள், அதாவது யோபு தன்னுடைய சிறையிருப்பதற்காக ஜெபித்த பொழுது அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். நமக்கு இன்னைக்கு சிறையிருப்பு தான் எல்லாருக்குமே. ஒரு பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறோம். எனக்கு இந்த நிலைமையில இருக்குது, நான் இந்த நிலைமையில கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சிறையிருப்போடு தான் வந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் ஜெபிக்கிற பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது நம்முடைய சிறையிருப்பு வாட் எவர் இட் இஸ், என்ன மாதிரியான சிறையிருப்பா இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அவருடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குதுங்க. அதான் நம்ம வாசிப்போம். யோவான் 2:17 அவரை குறித்துதான் ஒரு வைராக்கியம் இருக்குது. என்ன வைராக்கியம் இருக்குது? சகரியா 1:14 வாசிக்கிறோம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன். எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன். அந்த எருசலேம் என்பது என்ன, சீயோன் என்பது என்ன, இதை குறித்து ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அது முன்பதாக ஏன் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் கர்த்தர் அவ்வளவு மன வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்றால், எருசலேம் என்பது தேவனுடைய பரம எருசலேம், சீயோன் என்பது அவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது நான் விரும்பினபடியால் இங்கு நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆவியானவர் அந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறது நம்மால் காண முடியும். எபிரேயர் 12:22 வாசிக்கிறோம், நீங்களே சீயோன் மலையிடத்திற்கு, நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே என்று ஆவியானவர் பவுல் மூலமாய் உரைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் நாம் வந்திருக்கிறோம். தேவ நகரம், நம்முடைய தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது, நாம் எல்லாம் அவருடைய கண்மலை நிழலிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என கண்மாவர்களே. அவருடைய வைராக்கியம் நம்மை பட்சிக்க வேண்டும். அவருக்கு இருந்த அந்த வைராக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். ஏனென்றால் சீயோன் என்பது தேவனுடைய, அது அவர் இருக்கிற வாசம் பண்ணுகிற இடமாய் அது நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 76:2 நாம் வாசிக்கிறோம், சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கும் சீயோனுக்காக பரம எருசலேமுக்கும் அவர் ஏன் இருக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 76 வாசிக்கிறோம், சாலேமில் அவருடைய எருசலேம், சாலேம் என்பது எருசலேம், சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்பதை ஆக இருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே நாம் நோக்கி பார்க்க வேண்டுமா இந்த நேரத்திலே நாம் காணப்படுகிறோம். வைராக்கியம் இந்த உலகம் முழுவதும் அடைக்கப்பட்டிருப்பது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் செய்த தவறுகள் நிமித்தமாக ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்குமோ, உலக ஜனங்கள் இருப்பதினால், உலக ஜனங்கள் அப்படியாய் நிர்விசாரமாய் இருப்பதினால் அது அடைக்கப்பட்டிருக்குமோ என்று அங்கலாய்க்கிற வேளையிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் அவருக்குரியதான ஒரு பக்தி வைராக்கியத்திலே நாம் காணப்பட வேண்டும். நமக்கு அது எல்லா நேரத்திலும் இருக்குது, நம்ம இல்ல சொல்ல முடியாது. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற பொழுது நம்ம ஒரு வேலை நம்ம அது பின்னால உடனே போகிற ஆட்கள் அல்ல. தேவனுடைய வீடாகிய பரம எருசலேம் நோக்கி நாம் காலடி வைக்கிற பொழுது, நம்ம அநேக சோதனைகள் வழியாக கடந்து போகிற பொழுது உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் நம்மை ஒரு வேலை தடுக்கும். ஆனால் அதிலே நம்ம விழுந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் அவருடைய பக்தி வைராக்கியம் நம்மை பட்சிக்கும்படியாக வைக்கும்படி அவரை போலவே நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. சீயோனை பற்றி சொல்லுகிற போது, சீயோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலையிலே ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். எரேமியா 31:6 இப்படியா சொல்லுகிறது, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனுடைய கர்த்தரிடத்திற்கு
போவோம் வாருங்கள் என்று எப்பிராயிம் மலைகளிலே ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். எல்லாம் எழுந்து நம் சியோனுக்கு போவோம் வாருங்கள், கர்த்தரிடத்திலே போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும். இன்னைக்கு உலக ஜனங்கள் அநேக பேர் இதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு காரணம் கர்த்தருடைய கோபம் என்பதை புறஜாதிகள் கூட, கர்த்தரை அறியாத மக்கள் கூட அவர்கள் அறிந்திருக்கிறதை நம்மால் காண முடியும் என கண்மானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் காண முடியும். ஜாமக்காரர் கூறுகிற காரியங்கள் இப்படியா இருக்கிறது. அந்தபடியே 1 பேதுரு 2:6 எப்படியா சொல்லு, அந்தபடியே இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான மூளைக்கல் சியோனிலே வைக்கிறேன். அந்த கல்லை நோக்கி பார்க்கிறவன் பதறான். சியோனில் வைக்கிற கல் இயேசு, சியோனில் வைக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த மூளைக்கல். சங்கீதம் 118:22 வாசிக்கிறோம், இதோ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அந்த மூளைக்கல் யார் மீது விழுமோ அவன் நொறுங்கி போவான். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கோபத்தின் உச்சியிலே இருந்து நம்மை தண்டிக்க விரும்புகிற தேவனாய் இருப்பதற்கு நாம் பாத்திரராய் இருந்து விடக்கூடாது இருக்கிறாங்க. நமக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும்? கலாத்தியர் 4:18 வாசிக்கிறோம், நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நாம் உங்களிடத்திலே இருக்கும்போதே மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதுகிற ஒரு நிருபத்திலே சொல்லுகிறார். நல் விஷயத்திலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு அந்த பக்தி வைராக்கியம் இருக்கும். அப்ப கெட்ட விஷயத்துல ஒரு வைராக்கியம் இருக்குதானா? கண்டிப்பா இருக்குது. அதே கலாத்தியர் 5:20 வாசிக்கிறோம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியம் சிங்குலர்ல சொல்ல பாருங்க, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைவாதங்கள், மார்க்க பேதங்கள் எல்லாம் ப்ளூரல்ல வரும். அந்த பாவத்துக்குரியதான காரியங்களுக்கு போகும்போது எல்லாமே ஒரு ப்ளூரல்ல, ஒரு அதிகப்படியான காரியங்களுக்குள்ளே உலகம் போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னையும் என்னையும் ரட்சிக்க தேவ ஆவியானவர் வைராக்கியம் கொண்டிருக்கின்றார். எஸ், தேவ ஆவியானவர் நம்மை பாதுகாக்க அவர் வைராக்கியம் கொண்டிருக்கின்றார். எப்படி வாசிக்கிறோம்? பவுல் எந்த வைராக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும்? அப்போஸ்தலர் 18:5 சொல்லுகிறது, பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்ற யூதர்களுக்கு திருஷ்டாங்கப்படுத்துவது, இந்த நேரத்திலே கர்த்தரை அறிவிப்பது, முடிந்த அளவுக்கு நாம் கர்த்தரை அறிவித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்பது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 17:16 அத்தேனே பட்டணத்தில், அத்தேனே பட்டணம் என்பது கிரேக்க தேசத்தில் இருக்கிற ஏதேன்ஸ் நகரத்தை குறிக்கும். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறதை, விக்கிரகங்களால் அந்த பட்டணம் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே வைராக்கியம் அடைந்து, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, உலகத்துல என்னென்ன பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இவற்றையெல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும். இது கர்த்தருக்கான தேசம், கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறதுக்கான ஒரு நேரம். இதற்காக இதிலே நாம் கர்த்தருக்கு ஓடும்படியாய் நம்ம அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி ஒரு வைராக்கியம், நல்ல வைராக்கியங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே 1 கொரிந்தியர் 12:20 வாசிக்கிறோம், அதே வண்ணமாய் அதிலே விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறக்கூறுதல், இருமாப்பு போன்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்துல அநேக இடங்களில் அது இருக்குது. கர்த்தர் அதுக்காக தான் ஒரு உருவம் இல்லாத ஒரு எதிரிகளோடு நம்மை போரிட வைத்திருக்கின்றார் கண்மானவர்களே. இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவ காரியங்களில் நடந்ததை நாம் காண முடியும். கிறிஸ்தவர்கள் முழுவதும் நாம் இருக்கிற தேசங்களிலே அவர்கள் உண்மை முத்தமாய் இருந்திருந்தால் ஒரு வேளை தேவன் அந்த ஜனங்கள் நிமித்தமாய் இதில் இருந்து விடுதலை தந்திருப்பார். இன்றைக்கு வரை அதிலிருந்து ஒரு விடுதலை இல்லை. ஜனங்கள் இன்றைக்கு கூட அப்படியே போய்கொண்டிருக்கிறத பாருங்க. அதே குத்தா ஜனங்கள் ஊரை விட்டு ஊரை போய்கொண்டிருக்கிறது, நாடு விட்டு நாடு ஓட அவர்கள் எத்தனைத்து கொண்டிருப்பது, கடைசி காலத்தினுடைய கொடூரங்கள் நடக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. போகிற ஜனங்களை எந்த கவர்மெண்ட்டும் அவர்களை பார்க்கிறது கிடையாது, அவர்களை கேர் பண்றது கூட கிடையாது, பார்க்க முடியும்.
அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் என்னும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நாம் எல்லாம் அவருக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் என்று வேதாவசனம் நமக்கு சொல்லுகிறது. இலக்கணமானவர்கள், கிறிஸ்துக்குள்ளாய் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நம்மில் யாக்கோபு 4:5 வாசிக்கிறோம், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதை காண முடியும். நம்மிடத்தில் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா. அது என்ன வைராக்கிய வாஞ்சை? இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதே என்னுடைய சித்தம், இந்த ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதே என்னுடைய சித்தம், இவர்கள் கஷ்டம் இந்த உலகத்திலே இருக்கிற கொள்ளை நோய்களை மேற்கொண்டு இந்த உலகத்தை அவர்கள் மேற்கொள்வதே என்னுடைய சித்தம், அதற்காகவே நான் அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை குறித்து எப்பொழுதும் ஒரு கரிசனையா இருக்கிறார். நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போவது அவருக்கு தவறி போவதற்கு அவர் விரும்புவதில்லை. ஆவியானவர் நம்மோடு இருந்து வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேராய் பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா மற்றும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யோவான் 16:13 இப்படியா சொல்லி முடிக்கிறேன். சத்திய ஆவியானவர் அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டதை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்க தேவன் அவர் வாஞ்சியா இருக்கிறார். நாளைக்கு என்ன சம்பவிக்க போகும் என்பதை அறிவிக்க கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாளைக்கு எலியா எடுத்துக்கொள்ள போவது உனக்கு தெரியுமா என்று எலிசாவிடத்தில் கேட்ட பொழுது எலிசா சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. அந்த ஊரில் உள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள், நாளைக்கு எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறாராமே, அது உனக்கு தெரியுமா என்று சொல்லுகிற பொழுது அவங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. நாளைக்கு என்ன சம்பவிக்க போகும் என்பதை கர்த்தர் நமக்கு அறிவிக்க போதுமானவராக இருக்கிறார். கண்பானவர்களே, அந்த பக்தி வைராக்கியத்தோடு நாம் கூடும் பொழுது, பக்தி வைராக்கியத்திலே நாம் கர்த்தருக்கு நேராக நிற்கிற பொழுது, அவரிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது, அவரிடத்துக்கு கடந்து வருகிற பொழுது, உன்னையும் என்னையும் அவர் வீணாய் நடத்துகிற தேவன் அல்ல, நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலும் ஆவியானவர்கள் பலம் கொண்டு வைராக்கியம் கொண்டு இனி வரும் காலங்களிலே இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பக்தி வைராக்கியம் அடைந்து நாம் இந்த காரியங்களை நாம் எதிர்நோக்கும்படியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க அவன் போதுமானவனாயிருந்தான், ஒரு பேழையை உண்டு பண்ணான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பக்தி வைராக்கியம் அப்படி இருக்க வேண்டும். மழையை குறித்து காணாமல் இருந்த நேரத்திலும், மழையை குறித்துதான் ஒரு காரியம் இல்லாதிருந்த நேரத்திலும் அவன் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழையை உருவாக்கினதை நம்மால் காண முடியும். ஆகவே எல்லா வித காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். நாளைக்கு என்ன நடக்க போகுது உன்னை அது மாத்திரமல்ல, நாம் நம்மை குறித்து கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவர்கள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியில் சேர்ப்பதும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அவர் நடத்த போதுமானவர் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் மறுபடியுமாய் நான் சொல்லி உங்களை பலப்படுத்துவது, இந்த கடைசி காலங்களாக இருந்தால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். சகோதர ஐக்கியத்திலே ஒருவரை ஒருவர் நிலைத்திருங்கள். நாம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். நாம் ஜெபம் செய்து கர்த்தரிடத்திலே நாம் உபயோகித்து கலச்சலாம். கிருபை எனக்கு உள்ள நல்ல பிதாவே, இதை கேட்ட சத்தியங்களை புரியா என் தேவன் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆம் தேவனே, உம்முடைய வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் எப்படி பட்சித்ததோ, உம்முடைய வீடு அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமைகளிலும் கர்த்தாவே, இதை நோக்கி நாங்கள் எஞ்சுகிறவர்களாக, இதை நோக்கி நாங்கள் உம்மிடத்திலே அலறுகிறவர்களாக காணப்படும்படியால் தேவன் எங்களை உருவாக்கி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய ஆலயம் சீக்கிரமாய் திறக்கப்பட்டு கர்த்தாவே, சத்ருவானவன் வெட்கி தலை குனியும்படியாய் உம்முடைய ஆராதனைகள் முழு வீச்சோடு நடைபெறும்படியாய் கர்த்தாவே நாம ஜெபிக்கிறோம், பயனடுத்த குறிப்பிட்டுக்கிறோம். துதிகரமை இவனுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.